ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்சி விஎல்இ வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா பிசிபிஎஃப் எக்ஸாம் வந்து நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிசிபிஎஃப் எக்ஸாம் எப்படியா ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிஎஸ்சி ஐடி லாகின்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, சிஎஸ்சி ஐடிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இல்லை, இன்னிலேருந்து தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்சி டெக் எக்ஸாம் நீங்கள் இன்னும் எழுதாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் ஐலியும் டேக் பண்ணுறேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களுக்கு டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கூகுளில் போயிட்டு IIBF அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே இந்த வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா IIBFக்கான ஹோம் பேஜ்க்குள்ள வந்து நம்ம போயிடுவோம். அதில் மெயினில் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இதில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி. அதை நம்ம வந்து இன்டூ அப்படின்றத கொடுத்துட்டு BCBF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து மேலே காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்ளை நான் மெம்பர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்தமாரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஆல்ரெடி நான் மெம்பர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் ஐடி போட்டு சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லை என்னோடய பாஸ்வேர்ட் மறந்துட்டேன்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூவாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி தான் இருக்கும். இதில் தான் உங்களோட பேசிக் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி டிக்ளரேஷன் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் நேமில் செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ரீ அந்தமாதிரி மிஸ்ஸஸ் மிஸ்டர் அப்படிலாம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் நேம் அதுவாகவே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா அட்ரஸ் லைன் 1ல் வந்து உங்கள் டோர் நம்பர் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து உங்கள் ஸ்ட்ரீட், அப்புறம் உங்கள் ஊர் பேர் என்ன, அதேமாதிரி உங்கள் தாலுக்கு என்ன அப்படின்றது, உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதுமாதிரி கொடுத்துருக்கோங்க. டிஸ்ட்ரிக் என்ன, அதேமாதிரி சிட்டி என்ன அப்படின்றது கொடுத்துட்டு உங்கள் ஸ்டேட், அதேமாதிரி பின்கோடு எல்லாமே என்ன பண்ணிக்கணும் நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண போகிறது. நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத என்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அண்டர் கிராஜுவேட்டா இல்லை கிராஜுவேட்டா இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்பெசிஃபையாக என்ன, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதேமாதிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர் அதுமாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் என்ன அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் மெயின் என்னென்னா இமெயில் அட்ரஸ் தான். அது வந்து நீங்கள் கரெக்டாக ஆக்டிவில் இருக்க இமெயில் அட்ரஸாக கொடுங்க. அதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ கரெக்ட் இமெயில் அட்ரஸாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்க போகிறோம். உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை கண்டிப்பாக கொடுத்துருங்க மெயினாக. அதுமாதிரி பேங்க் எம்ப்ளாயாக இருந்தீங்க பேங்க் எம்ப்ளாய் ஐடி கொடுங்க. அப்படி இல்லைனா அது மேண்டேட்டரி கிடையாது, கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், அது ரெண்டும் எந்த அளவு இருக்கணுமோ கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஜேபிஜியில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் ஐடி ப்ரூஃப் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து மோஸ்ட்லி பேன் கார்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஐடிக்கு நம்பர் போட்டுட்டு அதேமாதிரி அந்த ஐடியும் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதையும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அது எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த சைஸ் என்ன பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த என்ன எக்ஸாம் இது, சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் ஃபார் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஆர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 6th January 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னா உங்களுடைய சென்டரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் மீடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மீடியமில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, தமிழா இங்கிலீஷா இல்லை உங்கள் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் நேம் என்ன அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு தான் இது அர்த்தம். உங்கள் எந்த டிஸ்ட்ரிக் நீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சென்டர் வந்து அவங்களே போடுவாங்க. இப்போ இந்த சென்டர் நேமை வந்து இப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அதில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்களோட நியர்பை என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் எக்ஸாம் மாதிரி. ஸோ அவங்களாம் போகிற சென்டரில் தான் நம்ம போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கேரள செலக்ட் பண்ணி தேடுறேன் அப்படின்னா அதில் வந்து காஞ்சிபுரம் அப்படின்றது இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியர்பை என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து சென்னை தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் சென்னை அப்படின்ட்டு சீயில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு சென்னைன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம் அந்த ஆப்ஷன் நம்மளை நான் சென்னையில் கிளிக் பண்ணி இந்த சென்டர் நேம் என்ன சென்னை அப்படின்றத கொடுத்ததும் நம்மளோட சென்டர் கோடு வந்து என்ன ஆகும் அதுவாகவே டிஸ்பிளே ஆகும்.
அதை டிஸ்ப்ளே ஆனதோட உங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டும் 800 + GST அப்படின்றத காமிக்கும். உங்கள் எக்ஸாம் மோடை வந்து ஆன்லைன் அப்படின்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க் பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரைப் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். எஸ் ஆர் நோ டிக் பண்ணுங்கள், இல்லை டிக் பண்ணாமல் விட்டுருங்க, அதுமாரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் பார்க்க போகிறோம். அந்த டிக்ளரேஷனில் என்னென்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்து கரெக்டு தான் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோன்னா அந்த செக் பாக்ஸில் ஐ அக்ரி அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்க போகிறோம். அந்த ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கோடு காமிக்கு பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டி கோடை நம்ம என்ன பண்ணுறோம் என்டர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக இந்த வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போட்டதும் அந்த செக்யூரிட்டி கோடு வந்து காமிக்காது, நீங்கள் வந்து எரர் அப்படின்னே காமிக்கும். அப்படி காமிச்சதுன்னா நீங்கள் சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் செக்யூரிட்டி கோடு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பேமெண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஐடி எல்லாமே வந்து கிளியராக ரீடபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது. நீங்கள் ஆதார் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் அது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொஃபைல்னு ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸோட ப்ரிவ்யூ தான் இது. கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம், பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். அந்த பேமெண்ட்க்கு எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, ஏன்னா இது வந்து மாற்ற முடியாது. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இதில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களோட எக்ஸாம் சர்டிஃபிகேட்லேயும் வரப்போகுது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் மெயினாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டு நாட் ப்ரெஸ் பேக் கொடுக்காதீங்க, அதுமாதிரி ரெஃப்ரெஷ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பேமெண்ட் நீங்கள் ஆகியிருக்கு அப்படின்னாலும் நான் திருப்பியும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பேனோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமீடியட் அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும் காமிக்கும். அது வந்து நிறைய பேர் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் வரலன்னு யோசிப்போம், அவங்களுக்காக தான். சரி, ஓகே அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் நம்மளுக்கு 800 + GST காமிச்சிருந்து அது என்ன ஆகும், இது வந்து 944 அப்படின்ற பேமெண்ட் காமிக்குது. இதுதான் நம்ம என்ன பண்ணோம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட யூபிஐலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு எது வேணால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங், நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலயமா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். எல்லா பேங்க்கும் என்ன இருக்குது இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் விஷயம் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பேமெண்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு வந்து 6th January அன்றைக்கி ரெடியாக இருந்துக்கோங்க. நிறைய பேர் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோவும் நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அது லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ. டாடா.